விநாயகன் 96 மாண்புமிகு உறுப்பினர் க. அண்ணாதுரை, மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பட்டுக்கோட்டை தொகுதி சிரமேல்குடி ஊராட்சிக்கு தற்பொழுது மதுக்கூர் 110 கிலோவாட் துணை மின் நிலையத்திலிருந்து தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே சிரமேல்குடியில் புதிய துணை மின் நிலையம் அமைக்க தற்போது அவசியம் எழவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணாதுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த துணை மின் நிலைய பணிகள் இன்னும் தொடங்கவில்லை என்பதை குறிப்பிட்டு, அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு பதிலாக அதே பகுதியில் உள்ள வேறு இடத்திலே அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதே பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பூர், கீழக்குறிச்சி, உளையக்குன்னம், ஆவிக்கோட்டை, புலவஞ்சி, வடக்கு மதுக்கூர், மோகூர், சிராங்குடி, அண்டமி ஆகிய ஊராட்சிகளுக்கு உரத்தநாடு வட்டம் வடசேரி 110 kV துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் வழங்கப்படுகிறது. இந்த பகுதி கடைமடை பகுதி என்பதாலும் குறைந்த மின்னழுத்தம் காரணமாகவும் விவசாயிகள், பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். எனவே மேற்கண்ட கருப்பூர் கிராமத்தில் சர்வே எண் 166/10 87 ஹெக்டேர் நிலம் தரிசு நிலமாக உள்ளது. மன்னிக்கவும், 0.87 ஹெக்டேர் நிலம் தரிசு நிலமாக உள்ளது. கருப்பூர் ஊராட்சி மன்றமும் அந்த இடத்தில் 110 kV அமைக்கலாம் என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த இடத்தில் 110 kV துணை மின் நிலையம் அமைவதற்கு முன் வருவாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தஞ்சாவூர் மாவட்டத்தில் 16 புதிய துணை மின் நிலையங்களையும் ஒரு துணை மின் நிலையத்துறை தரம் உயர்த்தக்கூடிய பணிகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த 16 துணை மின் நிலையங்களில் பட்டுக்கோட்டை தொகுதியில் 2 புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அனுமதிகளை மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். மாண்புமிகு உறுப்பினர் கூடுதலாக கருப்பூர் கிராமத்தில் புதிய துணை மின் நிலையம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். துறையினுடைய அதிகாரிகளுக்கு இது குறித்து எடுத்து சொல்லி அந்த பகுதியில் ஆய்வு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணாதுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சருடைய அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டுக்கோட்டை தொகுதி பட்டுக்கோட்டை ஒன்றியம், ராஜாமடம் மற்றும் ஏரி புறக்கரை கிராமங்கள் மீனவ கிராமங்களாகும். இந்த பகுதியில் நிலவும் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக அருகில் உள்ள கொள்ளுக்காடு கிராமத்தில் 33 kV துணை மின் நிலையம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் அந்த இடத்திற்கு அருகில் சமையல் எரிவாயு கிடங்கு இருப்பதால் அந்த இடம் கைவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பகுதியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இந்த துணை மின் நிலையம் அமைய வாய்ப்புள்ளது. எனவே அமைச்சர் அந்த இடத்தில் அமைப்பதற்கு ஆவண செய்வாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக 538 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு இப்பொழுது தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் கொள்ளுக்காடு கிராமத்தில் ஏற்கனவே இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடம் அருகில் அமைக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள். புதிய இடத்தை கல்லூரி அமைந்திருக்கின்ற இடத்தை சொல்லியிருக்கின்றார்கள். துறையினுடைய அதிக இடத்தில் செல்லி அது மற்றொரு துறையினுடைய இடமாக இருப்பதால் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு வகைமாற்றம் செய்யப்பட்டால் முன்னுரிமை அடிப்படையில் மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் துணை கேள்வி கேட்கும்போது ரொம்ப சுருக்கமாக கேட்கணும். மாண்புமிகு உறுப்பினர் கருப்பண்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தனியார் நிறுவனங்களில் சோலார் பேனல் நிறைய போடுறாங்க. அதில் நம்ம இபி கெப்பாசிட்டி 100 kV இருந்தால் 100 kV மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். வெயில் கம்மியாக இருக்கிற காலத்தில் அந்த கரண்ட் பத்துறதில்லை. அதனால் 100 kVங்கிறது ஒரு 120 kVக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌரியமாக இருக்கும். அதனால் இபிக்கு எந்த லாஸும் இல்லை தெரியும் அவங்களுக்கு. அதனால் அந்த 100ங்கிறது 110 120 kV கொடுத்தாலும் சௌரியமாக இருக்கும். அதனால் அதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும். அதே மாதிரி அந்த HT லைனில் அந்த சோலார் பேனல் ஒரே ஒரு நிமிஷம் அமைச்சர் பதில் சொல்லட்டு. அமைச்சர் பதில் சொல்லுங்க. இல்லை ஒரே சோலார் பேனல் HT லைனில் சீக்கிரம் அனுமதி கிடைக்க மாட்டேங்குன்றாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் அனுமதி கொடுக்க ஏற்படணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தனியார் சோலார் பேனல் அமைப்பது குறித்தும் தனியாருடைய அந்த இணைப்புகள் குறித்தும் மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். மிக விரைவாக அவர்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதனுடைய தரம் உயர்வு குறித்து கூடுதலாக தேவை என்று எடுத்து சொல்லியிருக்கின்றார். துறையினுடைய அதிகாரிடத்திலே பேசி அதற்கு ஆவணம் செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் பொன்னுசாமி.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதிக்கு உட்பட்டது கொல்லிமலை ஒன்றியம் 14 ஊராட்சிகளை கொண்டது. அப்பகுதிகளில் மழை பெய்தாலும் காற்று அடித்தாலும் மின்சாரம் தடை ஏற்படுகிறது. தடையை போக்க 110 kV மின் துணை மின் நிலையம் அமைக்க அமைச்சர் ஆவணம் செய்வாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாமக்கல் மாவட்டத்தில் 5 புதிய துணை மின்நிலையங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற பகுதிகளில் மின் இணைப்புகளை கவனத்திலே கொண்டு தேவை ஏற்படி நிச்சயமாக அரசு அது பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போலூர் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கிற போலூர் பேரூராட்சி தற்பொழுது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தரம் உயர்த்தப்பட்டதின் காரணமாக அதிகரித்து வரும் மக்கள் தொகையின் அடிப்படையில் அங்கே ஒரு கூடுதலாக 110 kV துணை மின் நிலையம் அமைக்க அரசு ஆவணம் செய்யுமா என்றும், போலூர் அருகே இருக்கின்ற காலூர் பகுதியில் ஏற்கனவே இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்திலே ஒரு 110 kV துணை மின் நிலையம் அமைப்பதற்கு அரசிற்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது. அதையும் அரசு ஆவணம் செய்யுமா என கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய போலூர் தொகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக போலூர் பகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். நிதிநிலைக்கு ஏற்ப அந்த பகுதியில் தேவை ஏற்பட்டால் நிச்சயமாக அரசு முன்னுரிமை கொடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் பாலாஜி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொடர் மக்கள் குடியேற்றம் நடந்து வரக்கூடிய கேளம்பாக்கம் பகுதியில் உள்ள துணை மின் நிலையம் போதுமான திறன் இல்லை. அதை திறன் உயர்த்தி தருவாரா என்பதையும், கோவளத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு ஏற்கனவே அமைச்சர் இந்த அவையிலே உறுதியளித்திருந்தார். ஆனால் இன்னமும் மின்சாரத்துறையிடமிருந்து உரிய பணம் செலுத்தப்படவில்லை என்பதற்காக அந்த துணை மின் நிலையம் நின்று கொண்டிருப்பதாக தெரிகிறது. இந்த 2 கோரிக்கைகளும் நிறைவேற்றி தருவார் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய திருப்பூரூர் தொகுதியில் 6 புதிய தொழில்நுட்பங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நிர்வாக அனுமதிக்காக இப்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றன. திட்ட மதிப்பீடுகளாம் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. நிலங்கள் வகமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த 6 புதிய தொழில்நுட்பங்களையும் முன்னுரிமை அடிப்படையில் நிச்சயமாக ஒவ்வொன்றாக பணிகள் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சபா ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெய்வேலி தொகுதி பன்ருட்டி ஒன்றிய பகுதிகளில் உள்ள குறைந்த மின் அழுத்தத்தை சரி செய்கின்ற வகையில் ஒரு துணை மின் நிலையத்தை பன்ருட்டி வட்டம் கீழகுப்பம் பகுதியில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். தேவையான தொழில்நுட்ப அனுமதியும் பெறப்பட்டு விட்டது. எனவே மேல் நடவடிக்கைகளை எடுத்து திட்டம் துவங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உதவுவாரா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் 2 புதிய துணை மின் நிலையங்கள், அதில் கீழக்குப்பம் பகுதியில் 9.88 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு மின் வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்யப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு முழுமையாக நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஆண்டு அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.